ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாட்டி நகை எடுக்கிறதுக்காக பீரோ ஓப்பன் பண்ணுவாங்க. நகை எதுவுமே இருக்காது. அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. வீட்டில் இருந்த நகை எங்கே போயிருக்கோம், யாருன்னா திருடன் வந்து எடுத்திருப்பாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு பாட்டி வந்து, நம்ம வீட்டில் யார்ப்பா திருடன் வந்து எடுக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது பாட்டி அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே நகை எங்கே போயிருக்குன்னு வேறு தெரியவே இல்லை. ஊர்க்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு வந்து பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து பாட்டிக்கிட்ட, நகை திருடு தான் போயிருக்குன்னு எனக்கு தோணுது பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் தேடிட்டு இருக்கும்போது கீழே ஒரு தாயத்து கிடைக்கும். அதை கொண்டு போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்டே, இது நம்ம வீட்டில் இருக்க யாரோடதாச்சும் இருக்குமோ அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாட்டி, அப்படிலாம் யாரோடதும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போகும்போது மயிலும் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கூடவே கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து ஊர்க்காரங்க எல்லாமே பேசிப்பாங்க. பாட்டிக்கிட்ட வந்து நகை எல்லாமே பத்திரமா இருக்குது, அவங்க கொண்டு வந்து அதை சாமிக்கு போட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை விரும்பணும் போலீஸும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நகை எப்படியோ வரப்போகிறது கிடையாது. அந்த கிழவியோட பேர் இன்னைக்கு கெட்டு போக போகுது. இந்த கும்பாபிஷேகமும் நிற்க போகுது. அதுதான் நடக்க போகுது. இது தெரியாமல் இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேராக பரமேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு, அம்மா நம்ம நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு போடணும், நீங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்வாங்க. பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ரேவதி வந்துட்டு, நாங்கள் நகையெல்லாம் சாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிகிட்ருக்கோம், பூஜை முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து நகையை கொடுக்குறோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஊர்க்காரங்களும் சரி, நீங்கள் பூஜை முடிச்சுட்டு கொண்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி உள்ளே போயிட்டு ரேவதி கிட்ட, நீ எதுக்காகம்மா அந்த மாதிரி சொன்னேன், நகையே வேற இல்லையே, காணாமல் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரேவதி, நகை இல்லைன்னு தெரியும் பாட்டி, அதை இப்போதைக்கு யார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ராஜா நகையை கொண்டு வந்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்ம பயப்படாமல் கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ராஜராஜன் எல்லாருமே நீ சொல்கிறது தாம்மா சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் மயில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தை காட்டி, இந்த இது யாருன்னா போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. யாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல போய் விசாரிப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து, இது பாண்டி கழுத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாண்டியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு கார்த்திக் மயில் 2 பேருமே கிளம்பி அங்கேருந்து போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அந்த அமைச்சர்கிட்ட, எங்கள் ஊருக்கு நீங்கள் சில நன்மைகள்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. அதை கேட்ட அமைச்சரும், உங்களால் தான் நான் வந்து இப்போ அமைச்சராகவே ஆயிருக்கேன், அதுவும் மக்களுக்கு நன்மை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே தான் விரும்ப நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அமைச்சர் வந்துட்டு, வா விரும்பா வந்து உட்காரு, நீங்கள்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுறதுனால தான் இப்போ நான் அமைச்சராகவே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக் மயில் 2 பேருமே அந்த பாண்டியோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிப்பாங்க. பாண்டி வந்துட்டு, இது என்னோடது இல்லையே, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உன்னோடது தான் வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, நகையை எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாண்டி வந்துட்டு, இல்லை நான் நகையெல்லாம் எடுக்கவே இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக் மிரட்டினதுக்கப்புறம், ஆமாம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் எடுத்தேன், அந்த விரும்பனும் அந்த போலீஸ்காரரும் சேர்ந்து தான் என்னை நகை எடுக்க சொன்னாங்க, நான் அந்த நகையை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், சரி இந்த உண்மையை வந்து நீ ஊர்க்காரங்க முன்னாடி சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பாண்டியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. நேராக கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே அமைச்சர் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ கார்த்திக் போயிட்டு, நகையெல்லாம் திருடினது யாருன்னு சொல்லு அப்படின்வாங்க. உடனே ஊர்க்காரங்க வந்துட்டு, நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சா, இது ஒரு அபசகுணம் மாதிரி இருக்குதே, கும்பாபிஷேகம் நடக்காது போல் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நகை கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் நகை எடுத்தது சொல்லுன்னு பாண்டி கிட்ட சொல்லுவாங்க. பாண்டியை வந்து, அந்த விரும்பனும் போலீஸும் தான் என்னை நகை எடுக்க சொன்னாங்க, நான் நகையை எடுத்துன்னு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. உடனே போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்னடா நாம் அமைச்சர் இருக்காருன்னு அமைதியாக இருக்கிறேன், ஏன் மேலேயே பழி தூக்கி போட்டுட்டு இருக்கேன், நான் எதுக்காக நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி அப்போனா உங்கள் வீட்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து கூடவே போய் அந்த விருமன் வீட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க. நகை இருக்காது. உடனே விருமன் வந்து, என்ன இப்போ நகை இல்லைல்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. கார்த்திகா வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேனே நகை எடுக்கலன்னு சொல்லிட்டு, நம்பவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம அந்த போலீஸ் வீட்டையும் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அமைச்சரோட சேர்ந்து போலீஸ் வீட்டுக்கும் போவாங்க. அங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க. நகை எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. உடனே போலீஸ், நான் தான் சொன்னல நகை எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு, நம்பாம எங்கள் வீட்டையும் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க, நான் நேர்மையாக இருக்கிற போலீஸு, என்ன போய் இந்த மாதிரி சந்தேகப்படலாமா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கே இருக்க தோட்டத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்த மட்டும் தோண்டி மூடின மாதிரி இருக்கும். கார்த்திக் அந்த இடத்த போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து நகை எல்லாமே இருக்கும். இதை பார்த்து விருமன் போலீஸ்க்கு செம்ம ஷாக் ஆகிடும். அமைச்சர் வந்து அந்த போலீஸை பார்த்து, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நீயே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாமா,
போலீஸ்க்கு மட்டும் நீ மட்டும் இல்லாம போலீஸ்க்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்க. உன்னை இப்பவே வேலைய விட்டு தூக்குறேன். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்ட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரையும் அங்கருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்ட்டு போயிடுவாங்க. உடனே கார்த்திக் வந்து இந்தாங்க சார் நகைலாம் குடுப்பாங்க. உடனே அமைச்சர் வந்து இந்த நகைய நீயே வச்சுக்கோப்பா. நீனு உங்க தாத்தாவோட பேர காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நகைய கொண்டு போயிட்டு பாட்டி கிட்ட குடுப்பாங்க. பாட்டி நகைய பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, கார்த்திக் உன்னால தான்ப்பா என்னோட மான மரியாதைய காப்பாத்தி குடுத்துருக்கன்ற மாரி வந்து கார்த்திக்க ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க. கார்த்திக் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா வெளிய வருவாங்க. அப்ப ரேவதி பின்னாடியே வந்துட்டு, ராஜா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ தான் அதுலேருந்து எங்கள காப்பாத்தியிருக்க. இப்ப எங்க அப்பாவோட மான மரியாதையும் நீ தான் காப்பாத்தி குடுத்துருக்க. எனக்கு எப்பவுமே நீ உறுதுணையா இருந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னுவாங்க. சரி இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் முன்னாடி போவாங்க. ரேவதி பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. இப்படியே அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.